ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன vlogனா என்னோட டே இன் மை லைஃபும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் பிஎட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பி காலேஜ் கிளம்பிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலே பரபரப்பாக எல்லா வேலையும் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான் என்னோடய தம்பி. அவனுக்கு வந்து உப்பு கறி வேணும் அப்படி சொல்லியிருந்தான். அந்த ஜிம்முக்கெலாம் போகிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க போல், எனக்கு என்னன்னு தெரிலங்க. ஒரே சிக்கனையே வெறுக்க வச்சுருவான் போல், அந்த அளவுக்கு சிக்கனாக வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உப்பு கறி தான் பண்ணி முடிச்சுட்டு அதில் பெப்பர் தூக்கலாக போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு உரல் இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உரல் தான் இருக்குது. இதில் தான் நாங்கள் இந்த மிளகுலாம் போட்டு நல்லா இடித்து அந்த தான் பெப்பர் பொடி மாதிரி போடுவோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் நான் நல்லா இடித்து நல்லா தூளாக்கி வச்சுருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியை ஊற்றலைங்க, பாருங்களேன், நல்லா தண்ணி விட்டுருச்சு சிக்கனில். அதை நல்லா கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்ட்டு நானும் நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பெப்பர், அந்த இதுக்கு நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கிண்டி நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்கும். கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவன் கொண்டு போயிட்டான். நான் அதுக்கிட்ட வீடியோவே எடுத்தேன். ஃபுல்லு சமையல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா. காலையிலே பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் தான் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க சாம்பார். அது என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வேக போட்டு அதுதான் சாம்பார் மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. சாம்பார் தான் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க மார்னிங்கேவும். இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிக்கன் வேணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தான். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. நான் அதை எடுக்க மறந்துட்டேன். இருந்தாலும் நம்ம சிக்கனை பார்த்தா விடுவோமா, அதை தான் உட்காந்து காம்பினேஷனாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நிறையாவே இருக்குது வேலை. அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பாட்டை நல்லா போட்டு விட்டாச்சு. ஸோ பாட்டை போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு எல்லாமே நம்ம பண்ணணும். ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சுங்க, நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் துண்டு எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு இருந்தேன் நான். அதெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபுல்லு நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா வீட்டில் யாருமே கிடையாது. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சைடு. நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லு நல்லா மடித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே நம்ம தூத்து விட்டுறது தான் வேலை. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா என்னோடய பிஎட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம சொல்ல போகிறேன். பிஎட்டுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா யூஜியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கேவலமாக தாங்க இருந்துச்சு சொல்லப்போனால். சீரியஸாகவே நான் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் இதாக நினச்சிருந்தேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அந்த இது வந்து அமைஞ்சு போச்சு. 2 வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே வேஸ்ட்டாக போன மாதிரி தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 1 இயர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் 2வது இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க சீரியஸாகவே. நான் உங்ககிட்ட பர்சனலாக என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த சைடு, அதாவது நான் பார்த்தீங்கன்னா வத்திராயிருப்பு கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் போட்டிருந்தேன் பிஎட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா சிக்கல் வேறு வந்துச்சா, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான காலேஜாக பார்த்து போடுங்க. பிஎட்டுக்குன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காலேஜாக பார்த்து போடுங்க, உங்களுக்கு செம்மையாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த சைடு போடாதீங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 1 இயர் நல்லா போச்சுங்க, செம்ம சூப்பராக போச்சு. நிறையா கற்றுட்ருந்தோம். 2வது இயர் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த இயரே வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. எதுவுமே கற்றுக்கல நாங்கள். அந்த 1 வருஷம் கற்றுக்கிட்டதே அது கூட மறக்கிற அளவு ஆகிப்போச்சு. நல்லாவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சதை மட்டும் படித்து எழுதிட்டு வந்துட்டோம் நாங்கள். அந்த அளவுக்கு தான் போச்சு. நீங்கள் மேக்ஸிமம் போடணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பிஎட்டுக்குன்னு கொஞ்சம் நல்லா சொல்லித்தர காலேஜாக பார்த்து போடுங்க. அதுதான் உங்களுக்கும் பெட்ரு. என்னோடய இது சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. யூஜி லைஃப் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போச்சு. பட் பிஜி லைஃப் பார்த்திங்கன்னா கேவலமாக போயிடுச்சு. ஃப்ரெண்டும் அவ்வளோவா கிடையாது.
யூஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பிஜியில் அவ்வளோவா கிடையவே கிடையாது. ஏதோ படித்தோண்டா கடமைக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சும்மா தான் உட்காந்துருக்கேன் நான். என்னோடய நிலமை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் வரும், தலைகீழ நடக்கும் எல்லாமேவும். அந்த மாதிரி தான் எல்லாமே எனக்கு தலைகீழ நடந்துச்சு. ஏதோ முடித்து ஏதோ டிகிரியை வாங்கி வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக வேறு காலேஜை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்மையாகவே பிடிக்கும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று படித்து விட்டு வந்திருப்போம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் இத்தனி கூட சம்மந்தமே இருந்திருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. 1 இயர் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளும் டீச்சர் ஆகிட்டோண்டா அப்போலாம் கனவு கண்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போவோம். செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா அது புதுசாக போயிடுச்சு. இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பிரச்சனையாகி என்னென்னமோ ஆகிப்போச்சு. அப்படியே அந்த டேஸ் பார்த்திங்கன்னா அதிலே போயிடுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் காலேஜ் சேர்றீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே கேட்டு இது அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் காலேஜ் சேருங்க. நீங்களாட்டிக்கு குருட்டு வாக்கில் போய் சேர்ந்துடாதீங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதே காலேஜில் படிச்சுட்டு அதே இதுலேயே எங்களுக்கு சீட்டு கொடுத்ததுனால நாங்கள் அப்படியே சேர்ந்துட்டோம். இதுவே வேறு காலேஜுக்கு போயிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் அதே படிச்சுட்டு அதே இதுலேயே மறுபடியும் ஜாயின் பண்ணதுனால பக்கத்து கிளாஸ் தாங்க. எங்கள் யூஜி கிளாஸும் பிஎட் கிளாஸும் பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இத்தனைக்குமேவும். ஆனால் எங்களையே அந்த அளவுக்கு ஏமாற்றிட்டாங்க. ஏமாற்றி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நியூஸ்லலாம் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அது அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கடுத்து எக்ஸாம் வச்சு அதுக்கடுத்து கமிஷன் வச்சு எல்லாமே பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு வெட்டியாக டிகிரியை வாங்கிட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். அவ்வளோதாங்க. இதாங்க என்னோடய பிஎட் லைஃப். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, இதுதான் மேட்ரு. சரி வாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருவோம். ஜிகர்தண்டாக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வச்சுருந்தேன். நான் அதை வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையிலே நான் நல்லா தலைக்கு குளிச்சுருந்தேங்க. குளிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயிடுச்சு. மண்டை பார்த்திங்கன்னா அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எண்ணெயை தேய்ச்சி நம்ம பின்னிடலாம் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுங்க. இதுலேயே போயிடுச்சு என்னோடய பொழுது. பார்த்திங்கன்னா அப்படியே மதிய டைம் வந்துடுச்சு. நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி அவன் தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். எதிர்த்த இதில் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி தான் என் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப சேட்டைங்க, சரியான சேட்டை. இவனை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டு நாங்கள் சிரித்து விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா பார்த்திங்கன்னா குளுன்னு எண்ணெயை தேய்ச்சாச்சு. தலையில் தேய்ச்சதுக்கப்புறம் தாங்க அப்படியே ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தலைக்கெல்லாம் குளிச்சிட்டாலே எப்படா எனக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கணும் போல தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் பின்ன ஆரம்பிச்சிட்டேன். பின்னிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அப்படியே தூங்கலான்னு தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். நான் பார்த்திங்கன்னா உட்காந்து நல்லா பின்னிட்டு இருந்தேன். அவனும் நானும் தான் நல்லா ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு கம்பெனிக்கு அவன் தாங்க இருக்கேன். எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நானும் அவனும் மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் கரெக்டாக. காலையில் ஆனாலே எங்கள் வீட்டுக்கு தான் வந்துடுவேன். வந்து நல்லா நானும் அவனும் தான் இல்லாத கதை சேட்டை எல்லாமே பண்ணுவேன். 2 பேரும் அடித்து மாற்றி விளாண்டுட்டு இருப்போம். இப்படி தான் எனக்கு பொழுது போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குமா, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுவான். சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவான். இப்படி தான் எனக்கு பொழுது போகும். நமக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடச்சா நல்லதானுங்க. அதுவும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க. இவன் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான் சாப்பிட்றதுக்கு. நானும் அவன் தான் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பாட்டு பாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த டேயை. சூப்பராக போச்சு டே எல்லாமேவும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் தூங்குறதுக்கு கிளம்பிட்டேங்க. அவனும் வீட்டுக்கு போயிட்டான். அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜிகர்தண்டா பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதை தான் எடுத்து காய்ச்சிட்டு இருந்தேன். நான் அதை வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் போனதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அதையும் இதில் கலக்கி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய அம்மாவுக்கும் தாங்க எடுத்து அதை எல்லாமே சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு டம்ளரில் குடிச்சிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே செமையாக போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா செம்மையாக வீட்டிலேயே செஞ்ச ஜிகர்தண்டா தாங்க. இந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. எங்கள் மம்மி செம்மையாக ஜிகர்தண்டா போடுவாங்க. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. டாடா பாய்.